ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிறது பார்த்தோன்னா முக்கிய கிரகங்கள் நவக்கிரகங்களில் முக்கிய கிரகங்களில் ஒன்று அப்படின்னு சொன்னால் குரு பகவான் அப்படின்னு சொல்லலாம். தற்போது குரு பகவானினுடைய பெயர்ச்சியை நிறைவடைந்திருக்க பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா 3 முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடந்திருக்கு. ஏற்கனவே சனி பகவான் நடந்து முடிஞ்சிருச்சு. குரு பகவானினுடைய பெயர்ச்சியும் மே 14ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து ராகு கேது பெயர்ச்சி மே 18ஆம் தேதி முடிஞ்சிருக்கு. பெயர்ச்சி முடிஞ்ச நிலையில் கூட்டணியும் சேர்க்கையும் நடைபெறுதுங்க. அதாவது சனி மற்றும் ராகுவினுடைய சேர்க்கையும் குரு மற்றும் ராகுவுடைய சேர்க்கையும் அடுத்தடுத்து நிகழக்கூடிய வகையில் இந்த கிரகங்களினுடைய கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தாக்கத்தை அது ஏற்படுத்தவிருக்கிறது. அதிலும் குருவால பார்த்தோம் அப்படின்னா குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வதற்கு ஏற்பனர் பலன்கள் ஒருபுறம் வழங்கினாலும் குருவினுடைய சேர்க்கை அப்படிங்கிறதும் பார்த்தோம் அப்படின்னா மற்றொரு புறம் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கு. ஏன்னா குருவுடைய சேர்க்கையாகட்டும் கூட்டணியாகட்டும் அது விபரீதத்தையும் ஏற்படுத்தவும் வாய்ப்புகள் இருக்கு. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானினுடைய பார்வை கூட்டணி சேர்க்கை இது எல்லாமே எந்தெந்த விஷயங்கள்ல அனுகூலத்தையும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல விபரீதத்தையும் ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை தான் இன்னைக்கு நாம வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் கிடையாது, குரு பகவானினுடைய தாக்கத்தில் இருந்தும் இந்த கூட்டணி அமைப்பு எல்லாமே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தினாலும் அல்லது தீமையை ஏற்படுத்தினாலும் அதற்கு உண்டான பரிகாரம் நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நாம் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷ ராசியினருக்கு கடந்த ஓராண்டாக நல்ல வருமானம் குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு ஆகிய இடத்துல அமர்ந்திருந்த குரு பகவான் தற்போது 3வது வீடான முயற்சி ஸ்தானத்திற்கு போகிறார். இந்த குரு பயிற்சி தங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் முயற்சி பண்ணால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் தங்களுக்கு பலன்கள் கிடைக்க பெறும். அந்த வகையில் தான் குரு பகவான் அமைய பெறுகிறாரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா தங்களை மீறி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனையையும் ஏற்படுத்தலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சகோதரர்களுடன் இருந்த உறவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேம்பட ஆரம்பிக்கலாம். மனக்கசப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேலே இடி விடுற அளவுக்கு குரு பகவானினுடைய தாக்கம் அடுத்தடுத்து உங்களுக்கு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. ஓரளவுக்கு பொருளாதார வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் இருக்க பெற்றாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பண விஷயத்திலையும் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. தொழில் வியாபார ரீதியாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் எல்லாத்துலேயுமே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பலன் தரும். நீங்கள் உங்களுடைய முயற்சி அப்படிங்கிறது விடாமுயற்சியாகவும் கடின உழைப்பு தரக்கூடிய கடும் முயற்சியாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டுமே தங்களுக்கான சாதகமான நிலை உருவாகும் அப்படிங்கிறதையும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்க பெறப்போகிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அவசியமாகிறது. அதே சமயம் உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனத்தை செலுத்த பாருங்கள். வியாபாரம் செய்கிறவங்க இல்லை தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் அபிவிருத்தி செய்ய போகிறீங்க, விரிவடைய போகிறீங்க, அதாவது பெரிய அளவில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதற்குண்டான முயற்சிகளில் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா புதிய புதிய விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் போது அது ஆரம்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபமான பலன்களை கொடுத்தாலும் போக போக அது மிகப்பெரிய அளவில் நஷ்டத்தை ஏற்படுத்தலாம். அதனால் கொஞ்சம் புது முயற்சிகளாகட்டும் புதியதாக நீங்கள் உங்களுடைய வியாபாரம் தொழிலை ஆரம்பிக்கிறதாக இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னாலும் சரி, அது ஆரம்பம் உங்களுக்கு நல்ல
நல்ல பலன்களை அனுகூலங்களை கொடுத்தாலும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மோசமான விளைவை தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது சிறிது கால தாமதமாகும். இருந்தாலும் திருமண சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகபட்சமாக இருக்கிறது. அதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு ஆதாயமும் மகிழ்ச்சியும் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். வீண் விரயங்கள் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. வருமானத்தை உயர்த்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயம் திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று. அந்த மாதிரி அதாவது திட்டமிட்டு செலவுகள் செய்கிறத நீங்கள் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வீண் அலைச்சல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்கள். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அத்தியாவசிய பயணங்கள் இந்த விஷயத்துக்கு நம்ம போயே ஆகணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத பயணங்கள் விதண்டாவாதத்திற்கோ இல்லை ஆடம்பரத்திற்காகவோ எந்தவித பயணங்களையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம். அது தங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் நஷ்டங்களையும் மற்றொரு புறம் ஏற்படுத்துங்க. நிறைய குறுகிய பயணங்கள் இந்த காலகட்டத்தில் செல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து செல்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூட வாய்ப்புகளும் இருக்க பெறுதுங்க. தந்தை வழி உறவுகள் மூலமாக ஓரளவுக்கு ஆதாயமும் யோகமும் ஏற்படலாம். தந்தை மற்றும் தந்தை போன்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு தங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி மற்றொரு புறம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு பெரிய பொருளாதார ரீதியான வளர்ச்சி அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு வேலை உள்ளிட்டவை கிடைக்க சில பேருக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்காது. சில பேருக்கு அவர்களுடைய தசாபுத்தியை வச்சு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பொருளாதாரம் பார்த்தீங்க அப்படின்னா வீழ்ச்சி அடையுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாகட்டும் அல்லது தொழிலாகட்டும் அதில் இருந்து வரக்கூடிய பணவரவு தங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்காலத்தை பற்றிய பயம் தங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. பொருளாதார ரீதியான பயம் மற்றும் பதட்டம் இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு அமோகமான காலமாக இருந்தாலும் கூட வியாபாரத்தை விரிவுபடுத்துகிறேன், வியாபாரத்தில் புது விஷயங்களை புகுத்துறேன் அப்படின்ற பேரில் எதையும் பண்ணாதீங்க. இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அமோகமான வேலை இருக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வியாபாரம் நடக்க பெறுங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆதாரங்களில் இருந்து வருமானம் கிடைக்க பெற்றாலும் அது தேவையில்லாத செலவுகளால் பண வரவு வந்த வழி தெரியாமல் செல்லும். அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான பலன் இந்த காலத்தில் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவில் மாற்றம் அப்படி இல்லைன்னா பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பல கிரகங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட பாருங்கள். எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று. தலைகணமோ ஆணவமோ இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு சரியாக நடப்பது போல இருந்தாலும் வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கிறது மாதிரியான தோற்றத்தை உருவாக்கினாலும் இறுதி முடிவு அப்படிங்கிறது தங்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியையும் மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொள்ள பாருங்கள். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வேலையில் நீங்கள் எந்த ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் சரி, ஆரம்பம் உங்களுக்கு அது அனுகூலத்தை தரலாம், அதிர்ஷ்டத்தை தரலாம், வெற்றியை தரலாம், முன்னேற்றத்தையும் தரலாம், வளர்ச்சியையும் தரலாம், ரெட்டிப்பு லாபத்தையும் தரலாம். ஆனால் அது செல்ல சிறிது காலம் செல்லும் போது அது அனைத்துமே தலைகீழாக மாறும். அனைத்துமே
உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும், இடி மேலே இடி விடற அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுங்க. அதனால் தற்போதைக்கு எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் வீண் விரயங்கள் அதிக அளவில் உண்டாகும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் பெரும்பாலும் சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால, அதிலும் குறிப்பாக வேலை மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுகிறது. எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்பட பாருங்க. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன நெருக்கடிகளையும் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலம் முழுவதும் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்குரிய பரிகாரமாக பார்த்தோன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு, செவ்வாய் அல்லது வியாழன் அன்று விரதம் இருக்கிறது, நெய் தீபம் ஏற்றுவது அப்படின்னு ஒவ்வொரு வாரமும் செய்து வரலாம். பழனி முருகன் வழிபாடு ஏற்றதை தருங்க. உங்களுக்குரிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. அதிர்ஷ்டமான தினங்கள் வியாழன் மற்றும் செவ்வாய். அதிர்ஷ்ட தெய்வம் தட்சிணாமூர்த்தி மற்றும் முருகப்பெருமான்.